ஆலயபுரம் கிராமத்துல அமுதா பாட்டிங்கிறவங்க வசிச்சு வந்தாங்க. அவங்க கிராமத்துக்குள்ள காயன் புரோட்டான்னு ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி புரோட்டாவா போட்டு வியாபாரம் பண்ணுவாங்க. அந்த கிராம மக்களுக்கு இது சால்னாவோட இருக்கனால ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏங்கம்மா, இந்த புரோட்டாவை நீங்க எப்படிதான் கண்டுபிடிச்சீங்க? குட்டி குட்டி காயின் மாதிரி அழகா இருக்குது பாத்துக்கோங்க. அது இந்த சால்னாவோட முக்கி சாப்பிட்றப்ப சூப்பரா இருக்கு. ஏமா, நம்ம சமைக்கிறதா சமையலே பாத்துக்க. நிறைய பேர் இந்த மாதிரி காயின் புரோட்டாலாம் போட்டுட்டு தானே இருக்கிறாங்க. என்னைய மாதிரியே நிறைய பேர் போட்டுட்டு தாமா இருக்கிறாங்க. இந்த கிராமத்துக்குள்ள நான் ஒருத்தி போடுறேன், அவ்வளவுதான். இதை சால்னாவோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அம்மா, பேசிட்டே இருக்காம எனக்கு இன்னொரு தட்டு காயின் புரோட்டா கொடுங்க. அமுதாம்மா வைக்கிறதுனா யாருக்கு தான் பிடிக்காது? இந்த கிராமமே உங்களோட புரோட்டாக்கு தானே அடிமையா இருக்குது. நார்மல் புரோட்டா விட நீங்க கொடுக்குற இந்த காயின் புரோட்டா தாம்மா ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கு. அமுதா பாட்டி இப்படி அந்த கிராமத்துக்கே ரொம்ப ஃபேமஸா இருப்பாங்க. அன்னைக்கு ஒரு நாள் இதை பார்த்துட்டு ஒரு பெரிய பணக்காரன் அந்த இடத்துக்கு வந்தான். ஏமா, இந்த கடை நல்லா ஓடுதுன்னு கேள்விப்பட்டேன் கிராமத்துக்குள்ள. அதனால நான் உங்களுக்கு நிறைய பணம் கொடுக்குறேன். இந்த கடையில நீங்க எவ்வளோ வருமானம் எடுக்கிறீங்களோ அதை விட 2 மடங்கு எக்ஸ்ட்ராவே கொடுக்குறேன். இந்த கடையும் இந்த இடத்தையும் என்கிட்ட விட்டுட்டு போயிடணும். இந்த புரோட்டா தொழிலையும் விட்டுறணும் நீங்க. எதுக்குப்பா நான் இந்த தொழிலை விடணும்? எனக்கு இந்த தொழில் தான் சோறு போட்டுக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் என்னால் விட முடியாது. உன் பணம் எனக்கு தேவையே கிடையாது. நான் உழைச்சி சம்பாரிச்ச பணம் மட்டுமே எனக்கு போதும். உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போ. அடுத்து உங்க கடை போட்டாலே வந்துடுற எப்போ பார்த்தாலும். இப்படிதான் முந்தா நாளே ஒரு கிராமத்துல ஒரு பாட்டியோட கடையை எடுக்க வச்சு உன்னோட பிரான்ச்சை போட்ட. உன்னைய பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத, நல்லாவே தெரியும் எனக்கு. பாட்டிமா, சொன்னா கேளுமா. உனக்கு நான் நல்லதை மட்டும் தான் செய்வேன் பாத்துக்க. உனக்கு இதை விட 2 மடங்கு பணம் எக்ஸ்ட்ரா தரேன்னு சொல்றேன்ல. இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? உன் வாழ்க்கையே செட் இல்ல. நீ ஆயுஸ் முழுக்க சம்பாரிச்சா கூட அந்த பணத்தை சம்பாதிக்க முடியாது. தயவு செஞ்சு இந்த கடையை என்கிட்ட கொடுத்துரு. லாஸ்டா கேக்குறேன், புரியுதா? என்னால முடியவே முடியாது. இது என்னோட கடை, என் உரிமைப்பட்டு நான் கொடுத்தா சரி. நீயா வந்து இப்படி மிரட்டி கேட்டேனா அப்புறம் நான் வேற மாதிரி பேச வேண்டியது இருக்கும்பா. தயவு செஞ்சு இங்க போ. நான் தான் ஒரு தடவை சொல்லிட்டேன்ல, பின்ன என்ன இந்த கடை வேணும் வேணும்னு கேட்டுட்டு இருக்கிற? என்னை மிரட்டி பாக்குறியா? ஊர்ல இருக்க மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டவா? கிழவி, நீ எத்தனை நாளைக்கு இந்த இடத்துல கடை போடுற நானும் பத்துறேன். உன் கடையை சீக்கிரம் எடுத்து வைக்கல, என் பேரு முனியாண்டி கிடையாது. சீக்கிரம் உன் கடையை எடுக்க வைக்கிறேன் இல்லையா மட்டும் பாரு. கிழவி இந்த வயசுலயும் பயங்கர திமுறா இருக்குது. உன் திமுறை நான் கண்டிப்பா அடக்கி கட்டுவேன். எப்படி உன்னைய இந்த கிராமத்தை விட்டு விரட்டி அடிக்கிறேன்னு மட்டும் பாரு. அமுதா பாட்டி வழக்கம் போல தன்னோட கடையை நடத்திட்டு இருந்தாங்க. அங்கதான் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான செயல் நடந்தது. ஐயோ, அட கடவுளே, என்னோட ஜாமான பூரா பைக்கை ஏற்றி விட்டு போயிட்டானே. வேணும்னே ஏற்றின மாதிரி தான் இருந்துச்சு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என் கடையவே நாசம் பண்ணிட்டானே. கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு வந்தேன். அமுதாமா, என்னாச்சுமா? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கிறீங்க? என்னாச்சுன்னு சொல்லுங்க. அட கடவுளே, என்ன இதெல்லாம் பொருள்லாம் கொட்டி கிடக்குது? யாரும் இதெல்லாம் இப்படி பண்ணி விட்டுட்டு போனா சொல்லுங்கம்மா முத. இங்க ஒரு படுபாவி பைய பைக்கை ஓட்டிட்டு வந்தான். வேணும்னே என் கடையை மோதின மாதிரி தான்ப்பா இருந்துச்சு. மோதுனா சும்மா போயிடுவாங்கல்ல. இவன் 4-5 தடவை வேணும்னே ஏற்றி விட்டு போனியா. வேணும்னே என் கடையை எடுக்க வைக்கணும்னு பண்ணுறதுக்கான சதி தான் இது. எனக்கு இதை சதியை பண்ணது யாருன்னு தெரியும். ஆனால் என்ன, என் கடை இப்படி ஆயிடுச்சுன்னு தான் வருத்தமாக இருக்குது. ச்சே, இந்த மனுஷங்களாம் ஏன் தான் இப்படி திமிரு பிடிச்சி திரியிறாங்களோ தெரியலச்சே. அந்த பாட்டி அழுதுகிட்டே வீட்டுக்கு கிளம்புனாங்க. போற வழியிலே அந்த விஷயத்தையும் பார்த்தாங்க. என்னே, நீ சொன்ன மாதிரியே அந்த கிழவியோட கடையா போட்டு தள்ளிட்டேன் பாத்துக்க. இனி அந்த கிழவி கடையை நடத்தவே நடத்தாது. நீ சந்தோஷமா இருனே. ரொம்ப சந்தோஷம்டா. அந்த கிழவிய கடை எடுன்னு நேர்மையா போய் சொன்னேன் பாத்துக்க. எடுக்கல, அதான் இப்படி ஒரு வழியை பண்ணி கடை எடுக்க வச்சேன். இனி அந்த கிழவி எப்படி கடை போடுது நானும் பாக்குறேன். என்ன திமிரு பேசுது? என்கிட்ட திமிர்லாம் ஆகுமாடா? ஏனே, உங்ககிட்டயே அந்த கிழவி திமுறா பேசுச்சு. ஏனே, உங்ககிட்ட இருக்க பணபலத்துக்கு நீ எல்லாம் என்ன பண்ணுவேன்னு அந்த கிழவிக்கு தெரியாம பேசிருச்சு போல. சரி விடுனே, இனிமேல் அந்த கிழவியோட தொல்லை உனக்கு இல்ல பாத்துக்க. அட படுபாவிகளா, அடுத்தவங்களோட தொழிலை கெடுக்கணும்னே அலைவீங்களா? அப்படி ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தி அந்த கடையை கைப்பற்றி நீங்களா என்ன தாண்டா பண்ண போறீங்க? இன்னொரு தடவை கடையை ஆரம்பிச்சா இதே பைக் வச்சு கடையை திரும்பவும் அடிச்சு நோக்கி விடுவேன். நான் இனிமேல் கடை போட மாட்டேன். ஆனா கடவுள் உங்களுக்கு சரியான தண்டனையை கொடுப்பாருடா. நீங்களாம் என்னதான் உங்களை சொல்றதுன்னு தெரியல, போங்க. அடுத்த நாள் காலையில இருந்து அமுதா பாட்டி தன்னோட வீட்டு முன்னாடியே கடை போட ஆரம்பிச்சாங்க. இது அவங்களுக்கு எந்த வித தொந்தரவும் இல்லாம நிம்மதியா இருந்துச்சு. அமுதாமா, கடை எங்கன்னு பார்த்தா இன்னைக்கு வீட்டுக்கு முன்னாடியே போட்டீங்க. பரவாயில்ல. எங்கிட்டோ நீங்க நிம்மதியா கடை போட்டா சரிதாம்மா. அந்த அயோக்கிய ராஸ்கல் யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா இல்லையாம்மா? அவனுங்களை எனக்கு நல்லாவே தெரியும். இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறானுங்கல்லம்மா, அவனுக்கு தான் பார்த்துக்க பணம் இருக்குன்ட்டு திமுறில் ஆடுறானுங்க. ஆடட்டு விடு, எத்தனை நாள் ஆடுறாங்கன்னு பார்ப்போம். அந்த இடத்த முன்கூட்டியே வந்து கேட்டேன் பார்த்துக்க. கொடுக்கலன்னதும் இந்த மாதிரி பண்ணி கடையை எடுக்க வச்சிருக்கிறியான். நல்லாவே எனக்கு தெரியுது பார்த்துக்க.
இப்படி அமுதா பாட்டி எங்க கடை போட்டாலுமே வாங்குற கஸ்டமர் மட்டும் குறையல, வீட்டுக்கும் வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. கொஞ்ச காலத்துல மழை காலம் ஆரம்பிச்சது. ஆரம்பத்துல கொஞ்சம் கொஞ்சம் மழையா பேஞ்சிட்டு இருந்தது. போக போக அந்த கிராமம் முழுக்க வெள்ளக்காடா பெருக ஆரம்பிச்சிச்சு. ஆத்து தண்ணி ஃபுல்லா கிராமத்துக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு. அந்த கிராமத்துல இருக்க வீட்டுக்குள்ள ஃபுல்லா தண்ணி பூந்தனால அவங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. அவங்களுக்கு ஒரு தங்குறதுக்கு நல்ல இடம் இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ, இப்படி இருந்தா என்ன பண்ண முடியும்? போனா நம்மளும் ஆத்துலயே அடிச்சிட்டு போயிடுவோம் போல. ஏதாச்சும் யோசிங்க எங்க போறதுன்னு. ஏமா, நம்ம அமுதாவோட வீடு கொஞ்சம் வளர்த்தியாத்தானே இருக்கும். அந்த வீடுல போனோம்னா அங்க எனக்கு தெரிஞ்சு வெள்ளைக்காடு இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்கம்மா? இல்ல, ஆமா, அமுதா வீடு பெருசா தானே இருக்குது. பேஸ் மட்டும் நல்லா தூக்கி கட்டியிருக்கா பாத்துக்க. நல்லா அந்த காலத்துல கணிப்பு வச்சு கட்டியிருக்கா பாத்துக்க. ஆனால் நம்ம போனா அமுதா எதுவும் சொல்ல மாட்டாலும் அவளுக்கு கஷ்டமா இருக்காதா? அமுதா பாட்டியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். யாராவது வந்தா அவங்க கண்டிப்பா அடைக்கலம் கொடுப்பாங்க. யாரையும் அவங்க உதாசனப்படுத்த மாட்டாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. வாங்க போலாம். அந்த கிராம மக்கள் எல்லாரும் அமுதா பாட்டி வீட்டை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. அமுதாமா, அமுதாமா, வெளியே வரீங்களாம்மா? அமுதா பாட்டியும் அவங்கள அன்போட வரவேத்தாங்க. அடடா, வாங்கம்மா, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த கிராமத்துல இருக்க மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க நானும் யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். எப்படியாச்சும் இங்க வந்துருவீங்கன்னு நினைச்சே அதே மாதிரி வந்துட்டீங்க. சீக்கிரமா கிளம்பி முன்னாடியே வந்திருக்க வேண்டியதானே? இல்ல அமுதாம்மா, உங்களுக்கு எதுவும் கஷ்டமா இருக்கும் சிரமமா இருக்கும் நினைச்சுதான் நாங்க இன்ன வரைக்கும் வரல. ஆனா போற பக்கம் பார்த்தா நாங்க முழுங்கிருவோம் போல. அதனாலதான் எப்படியோ உங்க வீடை தேடி வந்துட்டோம். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கலையே? என்னம்மா இப்படி பேசுற? நமக்குன்னு ஒரு மனித அபிமானம் இருக்கா இல்லையா? நீ வீட்டுக்குள்ள போய் முதல் தலையை தொட்டுங்க. வீரக்குள்ள துணிமணிலாம் வச்சிருக்கிறேன். ஏதாவது ஒரு துணிமணி எடுத்து கட்டிட்டு சாப்பிட உட்காருங்க, நான் வரேன். என்ன? அமுதாம்மா வெளியவே இருந்து வீட்டுக்கு வர்றவங்க எல்லாத்தையுமே வரவேற்றுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வீடு வந்து பேஸ்மெண்ட்டை கூட இருக்கனால தண்ணியே போகல. வாங்க வாங்கம்மா, சீக்கிரம் வாங்க. இவ்வளோ லேட்டாக வருது. உள்ளே போய் துணியை மாற்றிட்டு போய் சாப்பிட உட்காருங்க, போங்க. அமுதாம்மா, ரொம்ப நன்றி. நான் கூட எதுவும் தப்பாக நினச்சிக்கலோன்னு நினச்சேன். ரொம்ப நன்றிம்மா. நான் உள்ளே போகிறேன்னு. என்னப்பா, நான் எதுக்கு தப்பாக நினச்சிக்க போகிறேன்? நானும் மனுஷி தான். உங்களை வாழ வைக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்குது. நீங்கள் உள்ளே போங்க. அந்த பணக்காரன் எப்படியாச்சும் கார் எடுத்துட்டு ஊரை விட்டு போயிடணும்னு நினச்சான். ஆனால் அவனால் சுத்தமாக நகர முடியல. அட, இதுக்கு மேலே இந்த கார் எடுத்துகிட்டு போனால் நம்மளால சுத்தமாக நகர முடியாது. இனி கொஞ்ச நேரம் கேதுன்னா நானும் மூழ்கிடுவேன் போல. இப்போ என்ன பண்ணுறது? அட, அங்கே ஒரு வீட்டில் லைட் எரியுது. அந்த பேஸ் மட்டமும் நல்லா பெருசாக இருக்கே. தண்ணியை போல அங்கே போயிடுவோம் பேசாமல். அட, இந்த அம்மாவா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு நம்ம கதை. இவங்கெல்லாம் நம்மளை உள்ளே சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா இந்த அம்மாவுக்கு பண்ண துரோகங்கள் அப்படி. பேசாமல் இப்படியே நகர்ந்து போயிட வேண்டிதான். தேவையில்லாமல் கேட்டு அசிங்கப்படுறதுக்கு இதுக்குள்ளே மூழ்கியே போயிடலாம் போல. போவோம் வீட்டுக்கு. என்ன அங்கே நின்று பார்த்துட்டு இருக்க? வந்துட்டேல, வீட்டுக்குள்ளே வா. எதுக்கு அங்கேயே நின்றுட்டு இருக்கிற? நீயும் இந்த தண்ணியோட தனியாக போறியா? சொல்லு. ஒன்னதாப்பா சொல்லிட்டு இருக்கேன், வீட்டுக்குள்ளே வா. மழை ரொம்ப ஜோராக அடிச்சு ஊற்றிக்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் என்னன்னா தண்ணியோட அடிச்சுட்டு போயிடுவா. வா. என்ன பார்க்குற? வீட்டுக்குள்ளே போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போய் சாப்பிட உட்காரு போ. நான் உனக்கு சாப்பாடு போடுறேன். அம்மா, உங்களுக்கு நான் கேட்டது எவ்வளவோ பண்ணிட்டேன். ஆனால் எதுவுமே மனசில் வச்சுக்காம என்னை வீட்டுக்குள்ளே போன்னு சொல்கிறீங்க. எப்படிம்மா இப்படி ஒரு நல்ல மனசு உங்களுக்கு? நான் உங்கள் கடையவே நான் அடிச்சு நொறுக்கிட்டேனே. என்னை மன்னிச்சிருங்கம்மா, தயவு செஞ்சு. நீங்கள் எவ்வளோ நல்லவங்கன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. இங்கே பாருப்பா, இந்த பூமியில் நம்ம எத்தனை வருஷம் வாழ போகிறோம்? இப்படி ஒன்னையை அடித்து நீ வாழு, எண்ணெயை அடித்து நான் வாழுன்னு வாழ்ந்தா நம்மளோட வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும் சொல்லு? இருக்கிற வரைக்கும் மற்றவங்களுக்கும் பாரம் இல்லாமல் நமக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழணும். அது பேர் தான் வாழ்க்கை. பார்த்துக்க. அந்த பாட்டி சொன்ன விஷயம் அவனை ரொம்ப வருத்தப்பட வச்சுச்சு. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.